வணக்கம். ஜூலை முதல் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலை 30 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ என்ன விலை? இதற்கு பிறகு டெல்லியில் 1646 ரூபாய் ஒரு கமர்ஷியல் சிலிண்டருடைய விலை. இதற்கு முன்னாடி ஜூன் 1ஆம் தேதியும் மே 1ஆம் தேதியும் விலை குறைக்கப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி 69 ரூபாய் 50 பைசா குறைக்கப்பட்டது. மே 1ஆம் தேதி 19 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக அதே எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியான நிவா பூப்பா ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கு. 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. அதற்குரிய டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸை செபி கிட்ட கம்பெனி தாக்கல் செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில்வன் பிளைபோர்டு ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆகியிருக்கு. என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகியிருக்கு. 20% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதே போல் விசாமேன் குளோபலுடைய லிஸ்டிங்கும் இன்றைக்கி நடந்திருக்கு. என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 5% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்மையில் செய்தியிலிருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி செபி விசாரணை நடத்தி வராங்க ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸில். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வெளியேறலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கான பதில் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்குறாங்க. தெரியாதவங்களுக்காக சின்ன பின்னணி. ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ்னால் என்ன? அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு பெரிய டீல் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான ஆட்கள் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து, சொந்த அக்கௌண்ட் அல்லது அவங்களுடைய உறவினர் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஷேர்ஸை வாங்குவதோ விற்பனையோ செய்கிறாங்க அந்த பெரிய டீல் நடத்துறதுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த பெரிய டீலை நடத்துகிறாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரைவேட் அக்கௌண்ட்லேருந்து பண்ண அந்த டிரான்சாக்ஷனில் அவங்க லாபம் பார்க்குறாங்க. ஸோ இந்த விசாரணை தான் இப்போ செபி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மீது. இப்போ இதில் முதலீடு செய்தவங்க வந்து வெளியேறலாமா வேண்டாமா, என்ன எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் மீதும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு இருந்து செபி விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. இப்போ என்ன எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் என்ன தகவல் இருக்கோ அதை வைத்துக்கொண்டு இன்வெஸ்டர்ஸ் வெளியேறுவதற்கான அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே மற்றொரு கண்டிஷனும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்சில் இருக்கணும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் செபி அல்லது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட இருந்து ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது குறித்து ஏதாவது வெளியாகும் பட்சத்தில் அப்போ நடவடிக்கை எடுத்தால் போதுமானது எக்கனாமிக் டைம்ஸ்ல பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. IREDA குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி அவங்களுடைய Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜூன் குவார்ட்டருக்கான லோன் சாங்ஷன்ஸ் 9136 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 383% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க FPO வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. CNBC TV18 இந்த FPO குறித்தான அப்டேட் கிடைச்சிருக்கு. அவங்க போன நவம்பரில் தான் IPO வழியாக உள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த FPO இந்த நவம்பர்லேருந்து பிப்ரவரி இடையே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு? 4000 5000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க போன நவம்பரில் IPO வந்தது 32 ரூபாயாக. இப்போ கிட்டத்தட்ட 525% மேலே போயிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஆல் டைம் ஹை ஆக 214 ரூபாய் வரைக்கும் போனது. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV18 இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு UBS பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5400 ரூபாய். அவங்க டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4000 ரூபாய், புது டார்கெட் ப்ரைஸ் 5400. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க UBS. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இன்றைக்கி 8% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருந்தது. இந்த செய்தி நாமளே காலையில் பார்த்துருந்தோங்க. அவங்களுக்கு அரசு கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கின்றது. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது பங்களாதேஷ் அரசு கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. $21 மில்லியன். இன்றைக்கு ஆல் டைம் ஹையாக 2268 ரூபாயை எட்டியது கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் உடைய ஷேர் பிரைஸ். இந்த கான்ட்ராக்ட், புது கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 24 மாத கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஆலம்பிக் ஃபார்மா இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. CNBC TV18 கிடைத்த தகவல். அவங்களுடைய லுக்கியமியா ட்ரக்குக்கு US FDA ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்திருப்பதாக CNBC TV18 கிடைத்த தகவல். வோடஃபோன் ஐடியா குறித்தான அப்டேட். சிட்டி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. நியூட்ரல்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 15 ரூபாய், இப்போ 23 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க.
HSBC செக்யூரிட்டிஸ் டார்கெட் பிரைஸ் உயர்த்தியிருக்கிறாங்க. முன்ன 4 ரூபாய் கொடுத்துருந்துருக்காங்க, இப்போ 7 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறாங்க HSBC செக்யூரிட்டிஸ் வோடஃபோன் ஐடியாவில். இந்த மாற்றம் எல்லாமே வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துகிற அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் HSBC செக்யூரிட்டிஸ் ஏர்டெலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டார்கெட் 1325, முன்ன சொல்லியிருந்தது 1220 உயர்த்தியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸை. அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தியிருக்காங்க HSBC செக்யூரிட்டிஸ் 2770 2780 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஹெல்த் கேர் குளோபல் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் திரு அஜய் குமார் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் ஹெல்த் கேர் குளோபல் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலை டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அது குறித்தான அப்டேட் தான் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு கம்பெனியுடைய வருவாய் வளர்ச்சி 15% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். தெரியாதவங்களுக்காக சின்ன பின்னணி, வைசாகை சார்ந்த மகாத்மா காந்தி கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 51% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க 208 கோடி ரூபாய்க்கு. அடுத்தது 34% கூடுதலாக வாங்க இருக்கிறாங்க 155 கோடி ரூபாய்க்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ONGC கிட்ட இருந்து. கம்பெனி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 கோடியிலிருந்து 2500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். VST டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. பவர் டில்லர்ஸ் 3128 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன ஆண்டு ஜூன் மாதத்தில் 4016 குறைஞ்சிருக்கு சேல்ஸ் பவர் டில்லர்ஸ் உடையது. டிராக்டர்ஸும் குறைஞ்சிருக்கு. போன ஆண்டு ஜூன் மாதத்தில் 622, இந்த ஜூன் மாதத்தில் 582. சுமிட்டோமா கெமிக்கல் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை 19ஆம் தேதி. கிரைசில் ஜூலை 16ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் குறித்தான அப்டேட் வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. DMR ஹைட்ரோ இன்ஜினியரிங் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. 4 கோடி ரூபாய் வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய என்ன செய்யணும்னு அதில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செல்லோ வேர்ல்டு தரப்புல அப்டேட் இருக்குது. 800 கோடி ரூபாய் மதிப்பிற்கான குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் விரைவில் வரும்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. விப்ரோ ஐடி கம்பெனிக்கு டபுள் அப்கிரேட் நடந்திருப்பதாக CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். CLSA அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க விப்ரோடைய ரேட்டிங்கை. டார்கெட் 607, முன்ன சொல்லியிருந்தது 431. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 41% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு பிடித்த ஹோட்டல் ஸ்டாக்ஸ் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவே எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். லெமன் ட்ரீக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 175, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா நிறுவனம் அவங்களுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 680, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆட்டோ சேல்ஸ் எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து 69,397 வாகனங்கள் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% அதிகரிச்சிருக்கு. REC இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்குன்னு CNBC TV 18 கிடைத்த தகவல். Q1 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. லோன் சாங்ஷன்ஸ் Q1க்கு 1.12 கோடி இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 43,652 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. லோன் growth அடுத்த 3 to 4 ஆண்டில் ஆவரேஜாக 18% CAGR வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வழியாக 18% இருக்கும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் 27 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. யார்கிட்ட இருந்து? கர்நாடகா மைனிங் என்விரான்மெண்ட் ரெஸ்டரேஷன் கார்பரேஷன் இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி ஜூன் மாதத்திற்கான சேல்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 12% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. இந்த ஜூன் மாதத்தில் 1,79,228 வாகனங்கள். போன வருடம் ஜூன் மாதத்தில் 1,59,418 வாகனங்கள். SML இசுசு லிமிடெட் ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 1764, இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. கரூர் வைசியா பேங்க் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக CNBC TV 18 கிடைத்த தகவல். Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி அட்வான்சஸ் 77,709 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 92,349 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 14.4% அதிகரிச்சிருக்கு. கேஷா டெபாசிட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 5.6% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 28,042 கோடி ரூபாய். டோட்டல் பிஸ்னஸ் 1,70,058 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. NCC லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜூன் மாதத்தில் 335 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க.
வோகார்ட் கம்பெனி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 18% அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேலன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 52 வீக் ஹையும் எட்டியிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய ஒரு மருந்தை வந்து கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க பயன்படுத்தி அது வெற்றிகரமாக இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஆன்டிபயோட்டிக் அது வந்து அவங்களுடைய தை இன்ஃபெக்ஷனுக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் போனதற்கு பிறகு மறுபடியும் அந்த பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுக்க முடிஞ்சது. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் வோகார்டுடைய ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு அதிகரித்ததற்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.